Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவிடம் இறங்கி வரும் சீனா. என்ன காரணம்? ரஷ்யா உக்ரைன் போரில் படுகாயம் அடையும் வடகொரிய வீரர்கள். பயிற்சி இல்லாதவர்களை அனுப்பினாரா கிம் ஜாங் உன்? பூட்டானின் 2% நிலத்தை கைப்பற்றிய சீனா. இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் இந்தியாவும் சீனாவும் ஏறத்தாழ ஒரே காலத்துல தான் விடுதலை அடைந்தது. ஆனா கடந்த 70 ஆண்டுகளில் இந்த 2 நாடுகளுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்தியா உலக பொருளாதாரத்தில் 5வது மிகப்பெரிய நாடாக வளர்ந்திருக்கிறது. சீனா முதலிடத்துல இருக்கு. குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில சீனா காட்டக்கூடிய வேகம் உலக நாடுகளை மிரள வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சீன பொருட்களுக்கான சந்தை கொஞ்சம் கொஞ்சமா தற்போது சுருங்கி கொண்டே வருது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே இருக்கும் அந்த கம்யூனிச அலர்ஜி தான் இதற்கு காரணம். சீனாவுடைய தயாரிப்புகளை இந்த நாடுகள் பெரிய அளவில் புறக்கணித்து கொண்டிருக்கு. எனவே புதிய சந்தையை சீனா தேடி வருது. ரஷ்யாவும் ஆப்பிரிக்காவும் தான் சீனாவுடைய சந்தைகளாக இருக்கின்றன. ஆனா இது பத்தாது. சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய சந்தை தேவைப்படுது. அதுதான் இந்தியா. இந்திய சந்தையை கைப்பற்றுவதற்கு சீனா தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா 2020ஆம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்குல ஏற்பட்ட மோதல் சம்பவம் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை கடுமையாகவே பாதித்தது. பெரிய அளவுல 2 நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்து பேசிக்கல. எனவே ராணுவ பிரச்சனைக்கு தீர்வு காண சீனா கொஞ்சம் முன் வந்தாங்க. இனி இந்த மாதிரி நடக்காது. தேவையில்லாத பதற்றங்களை தவிர்க்கிறதுக்கு 2 நாடுகளுடைய வீரர்களுக்கும் நாம அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தளபதிகள் கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதன்படிதான் எல்லை பகுதியில பழைய நிலை திரும்பியது. பதற்றம் குறைஞ்சது. கால்வான்ல சம்பவம் நடந்து 4 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்போது வரை மீண்டும் பெரியதா எந்த ஒரு பிரச்சனையும் வெடிக்கல. இது 2 நாடுகளுக்கும் ஒரு பாசிட்டிவான சைன் தான். இந்த நிலையில தான் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாங்கி ஆகியோர் பெய்ஜிங்ல நேற்று சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போது கூட்டம் தொடங்குறதுக்கு முன்பாகவே நாங்கள் இந்தியாவோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னுட்டு சீனா தெரிவிச்சிருக்கு. அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் இதை சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடனான புரிதலை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதன் நலன்களை மதிப்பதற்கும் நாங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். தொடர் உரையாடல்கள் தான் 2 நாட்டுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும். வேறுபாடுகளை கலைந்து 2 நாடுகளுடைய உறவுகளையும் சிறப்பாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா சீனா இந்த மாதிரி இந்த 4 ஆண்டுகள்ல பேசினது கிடையாது. இப்பதான் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி நேற்று நம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்திச்சு பேசியிருக்காங்க. எல்லையில அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்கிறது, கிழக்கு லடாக் பகுதியில் 2020ஆம் ஆண்டு நடந்த மோதலுக்கு பிறகு 2 நாடுகளுடைய உறவில் ஏற்பட்ட விரிசலை சரி பண்றது உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா சீனா இடையே உள்ள 3488 கிலோமீட்டர் எல்லை பகுதியில அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கிறது பற்றியும் விரிவாக விவாதிக்கிறதுக்கு தான் இந்த சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம். இந்த கூட்டம் கடந்த 2003ஆம் ஆண்டுல துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 22 முறை இது நடத்தப்பட்டிருக்கு. கடைசி கூட்டம் 2019ஆம் ஆண்டு டெல்லியில நடந்தது. அதனை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு பிரதிநிதிகளுடைய கூட்டம் 23வது சுற்று பேச்சு சீனாவோட பெய்ஜிங்ல நேற்று நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் 2 நாட்டோட பாதுகாப்புத்துறை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்பாங்க. ஆக 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருஷம்தான் இந்த பிரதிநிதிகள் கூட்டம் நடந்திருக்கு. இந்த நிலையில சீனா இந்தியாவோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது. ஒருவேளை இந்திய சந்தையை கைப்பற்றுவதற்கு சீனா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல இதுவும் கூட ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கூட எழுந்திருக்கு. அடுத்ததா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்ட வடகொரிய வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் உரிய பயிற்சி இல்லாத வீரர்களை அதிபர் கிம் ஜாங் உன் அனுப்பி வைத்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறதா அமெரிக்கா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கின போர் ஏறத்தாழ 3 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட மக்கள் தொகை வெறும் 3.9 கோடி தான். தமிழ்நாட்டை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு.
இராணுவ பலத்திலும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கிடையாது. ஆனா 3 ஆண்டுகள் வரை ரஷ்யாவோடு போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய உதவிகள் தான். இந்த உதவி ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட மக்கள் தொகை 14 கோடி. உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவை கட்டி ஆள இந்த மக்கள் தொகை பத்தாது. எனவேதான் வடகொரியா ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. வடகொரியாவிலிருந்து சுமார் 10,000 வீரர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா சண்டை போடுறதுக்காக உக்ரைனோட எல்லைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இவர்களில் 100கணக்கான வீரர்கள் படுகாயமடைஞ்சிருக்கிறதாகவும் சரியான பயிற்சி இல்லாத வீரர்களை வடகொரியா அனுப்பிவிட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறதாகவும் அமெரிக்கா நக்கலா கேள்வி எழுப்பியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 30 வடகொரிய வீரர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னுட்டு அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது குறித்த செய்தியை AFP செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் தொடக்கத்திலிருந்து என்ன சொல்றாருன்னா, நான் அதிபரானால் அடுத்த நாளே உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அதிபரானா கண்டிப்பா நமக்கு தேவையான உதவிகளை செய்வார்னு எதிர்பார்க்கறாங்க. ஆக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிற்குமா இல்ல தொடருமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா சீனா பூட்டான் தொடர்பானது. எல்லை பகுதியில எப்போதுமே அதிக சர்ச்சையில சிக்குவதை சீனா வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. இந்த முறை பூட்டான் நாட்டுல சுமார் 22 கிராமங்களை உருவாக்கி தங்களுடைய மக்களை குடியமர்த்தியிருக்காங்க சீனா. இது பூட்டானோட மொத்த நிலப்பரப்புல 2%. இது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறத பத்தியும் பார்க்கலாம். நம்ம நாட்டோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீனாவோட பெய்ஜிங்ல இந்தியா சீனா எல்லை பிரச்சனை தொடர்பான அந்த சிறப்பு கூட்டத்துல பங்கேற்று பேசிட்டு வந்திருக்காரு. இது நேத்து தான் நடந்தது. ஆனா நேற்று இப்படி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. பூட்டான் நாட்டுல கடந்த 8 ஆண்டுகளில் சீனா சுமார் 22 கிராமங்களை புதியதா உருவாக்கியுள்ளது. இதுல 8 கிராமங்கள் இமயமலையில் இருக்கக்கூடிய டோக்லாம் பீடபூமியில அமைச்சிருக்காங்க. சத்தமே இல்லாம பூட்டானுக்குள் புகுந்து சீனா 22 கிராமங்களை உருவாக்கி இருக்கு. இது தொடர்பான சேட்டலைட் இமேஜஸ் தற்போது வெளியாகி இருக்கு. இந்த கிராமங்கள்ல ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இதுல பூட்டான் மேற்கு டோக்லாம் சுற்றுவட்டார பகுதியில இருக்கக்கூடிய 8 கிராமங்கள்ல சீனா தங்களுடைய ராணுவ படைகளை இறக்கி முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆராய்ச்சியாளர்களோட தகவலின்படி சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய 22 கிராமங்கள்ல ஜிவு அப்படிங்கிற பகுதி தான் பரப்பளவுல ரொம்பவே பெரியது. அது பூட்டான் மக்களால பாரம்பரியமாக மேய்ச்சலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நிலப்பகுதி. அந்த நிலத்திலும் கூட சீனா ஏராளமான கட்டடங்களை எழுப்பியிருக்காங்க. இது பூட்டானுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் கூட மறைமுக எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விதமா தான் அமைஞ்சிருக்கு. பூட்டான்ல சீனா தங்களோட ஆக்கிரமிப்பை வலுப்படுத்தி அந்த விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல தான் சிலிகுரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இந்தியாவோட முக்கிய பாதை அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்தியாவோட மெயின்லேண்ட வடகிழக்கு மாநிலங்களோடு இணைக்கக்கூடிய மிக குறுகிய பாதை. டோக்லாம் மீது ரொம்ப காலமாகவே சீனா தனி கவனமே செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் கடந்த 2017ஆம் ஆண்டிலும் கூட சீனா டோக்லாம்ல கட்டுமான பணிகளை மேற்கொண்டாங்க. இந்திய ராணுவம் களமிறங்கி அந்த பணிகளை தடுத்தது. அப்போது இந்தியா சீனா இடையே சுமார் 73 நாட்களுக்கு தொடர்ந்து மோதல் நிலவியது. நீண்ட மோதலுக்கு பிறகுதான் 2 நாட்டு படைகளும் பின்வாங்கினாங்க. அதே இடத்துல சீனா மீண்டும் கட்டுமான பணிகளை தொடங்கினாங்க. 2016ஆம் ஆண்டு பூட்டான்ல முதல் முறையா ஒரு கிராமத்தை ஆக்கிரமிச்சு 2000க்கும் அதிகமான வீடுகளை கட்டி அதுல 7000க்கும் அதிகமான மக்களை குடியமர்த்தியதா புகார் எழுந்தது. இப்படி பூட்டானின் சுமார் 825 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சீனா ஆக்கிரமிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பூட்டானோட மொத்த பரப்பளவுல 2%. சீனா சத்தமே இல்லாம அங்கு அதிகாரிகள், காவல்துறை, ராணுவம், கட்டுமான பணியாளர்கள் அனைவரையுமே அனுப்பியிருக்கு. சீனாவோட அனைத்து பகுதிகளிலிருந்தும் இதை இணைக்கக்கூடிய வகையில போக்குவரத்துக்கும் கூட திட்டமிட்டிருக்காங்களாம். கடந்த 2023ஆம் ஆண்டுல மட்டும் சீனா அங்கு 7 புதிய கிராமங்களை உருவாக்கி இருக்கிறதா புகார் உள்ளது. இருப்பினும் கூட பூட்டான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பூட்டான் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனா எங்களுடைய இடத்துல எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் செய்யல அப்படின்னுட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை குறித்து நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு கருத்தையும் வெளியிடல. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.